வீடியோவில் பார்க்குறது நீங்கள் சமோசான்னு நினைக்கலாம், ஆனால் அதுதான் இல்லை. எப்போல்லாம் கவர்மெண்ட் மழை பெய்யாதுன்னு சொல்லுவோம் அன்றைக்கெலாம் மழை வெளுத்துவாங்க. நிற்காமல் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் மைதா, கூடவே தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பிரட்டிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அதில் தேவையான அளவுக்கு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிரட்டி எடுத்துப்போம். பிரட்டி எடுத்ததும் ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் வச்சிடலாம். இப்போ பானிக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ 2 பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிப்போம். மேஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. மினிமல் சூட்டில் இருக்கும் போது கட் பண்ணி வச்சா பானிபூரி போட்டுக்கலாம். பானிபூரி கட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரவுண்டான ஆப்ஜெக்ட்டும் கிடைக்காதனால நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பானிபூரி இப்போ அந்த பூரியை போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கணும். ஏன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் தான் இது நல்லா உப்பி வரும். நம்ம வந்து பேக்கிங் சோடா போடாதனால இது ஆட்டோமேட்டிக்காக உப்பாது. இப்போ ஃப்ரை பண்ண பானிபூரியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எனக்கு வந்து ஆனியன் இல்லாமல் பானிபூரி சாப்பிட பிடிக்காதனால நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சாட் மசாலா இருந்தால் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மழைக்கு சேஃபாக இருங்க. பாய்.